ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து எடுக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கல வாங்க. இங்கே குமார் வந்து ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. யாருமே குமார் கிட்ட பேசுறதில்ல. அவங்களுடைய அம்மாவும் சரி, அவங்களுடைய பாட்டியும் சரி, யாருமே பேசுறதில்ல. பெரியப்பா பெரியம்மான்ட்டு எல்லாரும் குமார் அவாய்ட் பண்ணுறாங்க. குமார் கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா உள்ளார போகிறாங்க. டே, என்னடா சாப்பிட வரலையா? இல்லைப்பா, யாரும் என்கிட்ட பேசாததுனால எனக்கு சாப்பிட கூட தோணலப்பா அப்படின்றாங்க. டேய், நீ பண்ணது என்ன சாதாரணமான விஷயம் நினைக்கிறேடா குமார்ன்றாங்க. நீ எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க தெரியுமான்றாங்க. நீ பண்ணதை என்னால் கூட நினச்சி பார்க்க முடியல. என்ன இருந்தாலையும் அண்ணன் இந்த வீட்டுக்கு எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும். நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னு தெரியும். ஆனால் அதுக்காக அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறியடா படுபாவி அப்படின்றாங்க. அப்பா, நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணலப்பா, நீங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்றாங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு செத்தலாம் போல இருக்குப்பா, உயிரோட வாழ பிடிக்கலன்றாங்க. உயிரோட வாழ பிடிக்கிறியா? அப்ப இந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. டேய், ஒரு கொஞ்ச நாள் யார்கிட்டயும் பேசாது, அவங்களே எல்லா பிரச்சனையும் மறந்து அப்புறம் பேசுவாங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாம பேசி இன்னும் அவங்களோட கோபத்தை அதிகப்படுத்திடாதுன்னு சக்திவேல் சொல்றாங்க. அப்பா, அது வந்துன்றாங்க. வந்து போய் இல்ல, அம்மாவும் பேச மாட்டா, ஒரு கொஞ்ச நாளைக்கு நீ போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அரசியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசி இனிமேல் என்கிட்ட பேச மாட்டால, அந்த பையன் யாரு, அந்த பையன்கிட்ட என்னத்துக்கு இவ பேசுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குமார் இருந்துட்டு, யார் அவன், இனிமேல் அரசு நம்மளுக்கு கிடைக்க மாட்டாளா, கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, தப்பு பண்ணிட்டோமா, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ அப்படின்ட்டுலாம் குமார் வந்து பயங்கரமா யோசிச்சு அப்படி பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து குமாரோடைய நிலைமை என்ன, குமாரோடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.